இப்போ உங்கள நீங்களே எப்போவாது கேட்டுக்கிட்டது உண்டா? அதாவது, ஏன் சிலர் மாசம் லட்சக்கணக்குல சம்பாதிச்சாலும் எப்பவுமே கடனாளியாவே இருக்கிறாங்க? ஆனா, சாதாரண சம்பளம் வாங்குற ஒரு சிலர் எப்படி எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாம வீடும் நிலமுமா செட்டில் ஆகுறாங்க? இது பார்க்க ஒரு பெரிய முரண்பாடா தெரிஞ்சாலும் நம்மள சுத்தி தினமும் நடக்கிற ஒரு சாதாரண விஷயம்தான். பல நேரங்கள்ல இந்த அதிக வருமானம் அப்படிங்கிறது அதிக கடனுக்கு தான் வழிகோலுதே தவிர ஒரு நிரந்தரமான செல்வத்துக்கு இல்ல. கரெக்ட். இந்த முரண்பாட்டை உடைக்கத்தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த ஆழமான அறிவார்ந்த தேடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ஆராய போற தலைப்பு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்டாலும் இன்னைக்கும் சொல்லப்போனா இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒண்ணு. ஆமா, உங்களுக்காக பிரத்யேகமா தொகுக்கப்பட்ட இன்றைய ஆதாரங்கள் சாணக்கியரின் நிலையான செல்வத்துக்கான ரகசியங்கள் பத்தின குறிப்புகள் தான். இப்போ சாணக்கியர் அப்படின்னு உடனே பலருக்கும் அவர் ஒரு மாபெரும் அரசியல் ராஜதந்திரி, அரசர்களை உருவாக்குனவர் அப்படின்னு மட்டும்தான் நினைவுக்கு வரும். ஆனா அவர் மனித உளவியலையும் சரி பொருளாதாரத்தையும் சரி ரொம்ப ஆழமா படிச்சிருக்காரு. செல்வத்தை உருவாக்குறது, அதை பாதுகாக்கிறது, அதை வளர்க்கறதுன்னு எல்லாத்துக்கும் ஒரு உளவியல் ரீதியான வரைபடத்தை அவர் கொடுத்திருக்காரு. நாம வழக்கமா செல்வத்தை பத்தி பேசும்போது அது ஏதோ எண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், ஒரு கணக்கு பாடம் அப்படின்னு தான் நினைக்கிறோம். எவ்ளோ சம்பாதிக்கிறோம், எவ்ளோ செலவு பண்றோம், அது மட்டும்தான் பொருளாதாரம்னு நம்புறோம். அதுதான் தப்பு. சாணக்கியர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, பணம் சம்பாதிக்கிறது மட்டும் செல்வம் இல்ல, அதை பாதுகாத்து வளர்க்கறது தான் உண்மையான அறிவு அப்படின்னு. இந்த ஒரு வரியில தான் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தோட ரகசியமும் அடங்கியிருக்கு. வாவ், பாதுகாத்த வளர்க்கிறது தான் அறிவு. கண்டிப்பா. அதாவது சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது ஒரு திறமை, ஒரு ஸ்கில். ஆனா அந்த பணத்தை பாதுகாத்து வளர்க்கறது இருக்குல்ல, அது ஒரு கலை. ஓ, ஒரு கலைன்னு சொல்றீங்க? ஆமா, ஒரு மனிதன் எவ்வளோ பெரிய திறமசாலியா இருந்தாலும் சரி, அவங்ககிட்ட அந்த பணத்தை தக்க வைக்கிற உளவியல் முதிர்ச்சி இல்லைன்னா அந்த செல்வம் அவனை விட்டு விலகி போயிடும். சாணக்கியர் செல்வத்தை ஒரு உயிரோட்டம் உள்ள விஷயமா பார்க்கறாரு. இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பார்வை. பணத்தை ஒரு உயிரோட்டமுள்ள விஷயமா பார்க்கும்போது அதை தக்க வைக்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி வருது. நமது ஆதாரங்கள் சாணக்கியரோட முதல் ரகசியமா ஒழுக்கத்தை முன்வைக்குது. உண்மைதான். ஒழுக்கமில்லாத இடத்துல செல்வம் நீண்ட நாள் தங்காது அப்படின்னு சாணக்கியர் சொல்றாரு. ஆனா இப்போ ஒழுக்கம் அப்படின்னு உடனே எனக்கு ஸ்கூல் டைம்ல காலையில சீக்கிரம் எந்திரிக்கிறது, யூனிஃபார்ம் போடுறது, அந்த மாதிரி விஷயங்கள் தான் ஞாபகம் வருது. செல்வத்துக்கும் இந்த ஒழுக்கத்துக்கும் என்ன சம்பந்தம்? சாணக்கியர் இங்க குறிப்பிடுறது அந்த சாதாரண பழக்க வழக்கங்கள் இல்ல. அவர் சொல்றது நிதி ஒழுக்கம், அதாவது ஃபினான்ஷியல் டிசிப்ளின், அப்புறம் சுய கட்டுப்பாடு. நம்ம ஆதாரங்கள்ல அவர் 3 முக்கியமான எதிரிகளை சுட்டிக்காட்டுறாரு. 3 எதிரிகள் அது என்னென்ன? சோம்பேறித்தனம், நேரத்தை மதிக்காத தன்மை, அப்புறம் அதிக செலவு செய்யற பழக்கம். இந்த 3 எப்படி ஒரு மனுஷனோட பொருளாதாரத்தை வேற இருக்குன்னு புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இப்போ அதிக செலவு செஞ்சா பணம் கரையும் அப்படிங்கறது வெளிப்படையாவே தெரியுது. ஆனா சோம்பேறித்தனம் எப்படி செல்வத்தை அழிக்கும்? காலையில கொஞ்சம் லேட்டா எந்திரிச்சாலோ இல்ல ஒரு வேலையை கொஞ்சம் தள்ளி போட்டாலோ அது எப்படி பேங்க் பேலன்ஸ பாதிக்கும்? சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது வெறும் தூக்கமோ ஓய்வோ கிடையாது. அது ஒரு செயலற்ற தன்மை. ஒரு முக்கியமான முதலீட்டை பத்தி முடிவு பண்ணணும், ஆனா அதை நாளைக்கு பாத்துக்கலான்னு தள்ளி போடுவீங்க. ஆமா, நிறைய பேர் அப்படி பண்றதுண்டு. இல்லன்னா ஒரு புது பிசினஸுக்காக ஒரு இமெயில் அனுப்பணும், சரி அதை அடுத்த வாரம் அனுப்பலாம்னு நினைப்பீங்க. இந்த தாமதங்கள் எல்லாமே உங்களுக்கான வாய்ப்புகளை கொள்ளுது. வாய்ப்புகள் சாகும்போது அங்கிருந்து வரவேண்டிய செல்வமும் சேர்ந்து செத்து போகுது. அப்போ நேரத்தை மதிக்காத தன்மை அப்படிங்கறதும் இதோட தொடர்புடையது தானா? 100க்கு 100. இப்போ நேரம் அப்படிங்கிறது நம்பிக்கையோட நாணயம். நீங்க ஒருத்தருக்கு கொடுத்த நேரத்துல அந்த வேலையை முடிக்கலன்னா அங்க நேரம் மட்டும் வீணாகல, உங்க மேல இருக்கிற நம்பிக்கையும் உடையுது. கரெக்ட். பிசினஸ்லயோ வேலையிலயோ நம்பிக்கை உடைந்தா பெரிய வாய்ப்புகள் நம்மள தேடி வராது. கண்டிப்பா வராது. இந்த அடிப்படையான சுய கட்டுப்பாடு இல்லாத ஒருத்தங்கிட்ட செல்வம் எப்படி சேரும்? இப்போ இத நான் இப்படி புரிஞ்சுக்கலாமான்னு பாருங்க. நம்ம வருமானத்தை ஒரு தண்ணீர் குழாயின்னு வச்சுப்போம். அந்த தண்ணிய பிடிச்சு வைக்கிற வாளிதான் நம்மளோட குணாதிசயம். ஆஹா, நல்ல உதாரணம். நாம எவ்வளவு பெரிய குழாய திறந்து விட்டாலும், அதாவது மாசம் லட்சக்கணக்குல சம்பாரிச்சாலும், அந்த வாளியில சோம்பேறித்தனம், நேரத்தை வீணடிக்கிறது, அதீத செலவு அப்படிங்கிற பெரிய பெரிய ஓட்டைகள் இருந்தா அந்த வாழி எப்பவுமே காலியாதான் இருக்கும். எக்ஸாக்ட்லி. ஆக நம்ம பாஸ் கிட்ட போய் இன்னும் கொஞ்சம் அதிக சம்பளம் கொடுங்கன்னு கேக்குறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம வாழியில இருக்கிற ஓட்டைகளை அடைக்கிறோமான்னு பார்க்கணும். இதை விட சிறப்பா அந்த விஷயத்தை விளக்க முடியாது. அந்த ஓட்டைகளை அடைக்கிற பசைக்கு பேர் தான் சாணக்கியர் சொல்ற ஒழுக்கம். உங்க வாழில ஓட்டைகள் இருக்கிற வரைக்கும் நீங்க எவ்வளவு பெரிய நதியில போய் தண்ணி மொண்டாலும் அந்த வாழி நிறைய போறதில்ல. அதிக வருமானம் அதிக செலவுகளை மட்டும்தான் உருவாக்கும். சரி,
இப்போ நான் என் வாழியில இருக்கிற ஓட்டைகளை அடைச்சிட்டேன். சோம்பேறித்தனத்தை மூட்டை கட்டி வச்சுட்டேன். அடுத்தது என்ன? அந்த வாழியில உள்ள தண்ணிய, அதாவது பணத்தை எப்படி பாதுகாக்கிறது? அதுதான் 2வது ரகசியம், சேமிப்பு. நம்ம ஆதாரங்களும் அதான் சொல்லுது. சம்பாதிக்கிறதை விட பாதுகாக்கிறதே முக்கியம்னு சாணக்கியர் சொல்றாரு. ஆனா இங்க நான் ஒரு விஷயத்த ஆணித்தரமா கேட்க விரும்புறேன். கேளுங்க, என்ன கேள்வி அது? ஒரு பேப்பர்ல தியரியா படிக்கும்போது இது ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இத நீங்க நடைமுறையில யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற இன்ஃப்ளேஷன்ல, அதாவது விலைவாசி ஏற்றத்துல, ஒரு பக்கம் வீட்டு வாடகை ஏறிக்கிட்டே போகுது. ஆமா. மருத்துவ செலவுகள், பசங்களோட ஸ்கூல் ஃபீஸ், பெட்ரோல் விலைன்னு எல்லாமே உச்சக்கட்டத்துல இருக்கு. சாணக்கியர் காலத்துல வைஃபை பில்லோ இல்ல இஎம்ஐயோ கிடையாது. உண்மைதான், அதெல்லாம் இல்ல. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில சேமிக்கிறது அப்படிங்கிறது சாமானியர்களுக்கு சாத்தியம்தானா? மிஞ்சி போனா மாச கடைசியில ஏதோ 100 ரூபாயோ 200 ரூபாயோ மிஞ்சலாம். அதை சேமிக்கிறதால ஒருத்தர் எப்படி பணக்காரராக முடியும்? இத 100% நியாயமான, ஒவ்வொரு சாமானிய மனுஷனுக்கும் கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான். இன்றைய விலைவாசியில சேமிக்கிறது பெரிய சவால் தான். ஆனா இங்கேதான் சாணக்கியரோட உளவியல் மேதமை வெளிப்படுது. எப்படி சொல்றீங்க? நீங்க சேமிக்கிற தொகையோட அளவு இங்க முக்கியமே இல்ல. மாசம் 100 ரூபாய் சேமிக்கிறீங்களா இல்ல 10,000 ரூபாய் சேமிக்கிறீங்களா அப்படிங்கிறது ஆரம்ப கட்டத்துல தேவையற்றது. சாணக்கியர் வலியுறுத்துறது சேமிப்பு அப்படிங்கிற அந்த பழக்கத்தை, அந்த மனநிலைய. தொகையை விட பழக்கம் எப்படி பெரிய மாற்றத்தை உருவாக்கிட முடியும்? ஒரு 100 ரூபாய் சேமிக்கிறதால என் வாழ்க்கை எப்படி மாறும்? ஏன்னா அது உங்க மூளையோட செயல்பாட்டே மாத்துது. நீங்க சம்பாதிச்சது அப்படியே செலவு பண்ணும்போது நீங்க வெறும் கன்சியூமர், அதாவது நுகர்வோர் அப்படிங்கிற மனநிலையில இருக்கீங்க. ஓகே. ரொம்ப சிரமப்பட்டு ஒரு 100 ரூபாயை நீங்க எடுத்து வைக்கும்போது அந்த நிமிஷம் நீங்க ஒரு ஓனரா, உரிமையாளரா மாறுறீங்க. உளவியல் ரீதியா பார்த்தா நாம ஒரு பொருளை வாங்கும்போதோ செலவு செய்யும்போதோ நம்ம மூளையில டோபமைன் அப்படிங்கிற ஒரு ரசாயனம் சுரந்து ஒரு உடனடி மகிழ்ச்சியை தருது. ஆமா, அதனால தான் ஷாப்பிங் பண்ணும்போது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வருது. கரெக்ட். அந்த உடனடி மகிழ்ச்சிக்கு நாம அடிமையாகிடுறோம். ஆனா சேமிக்க தொடங்கும்போது இந்த டோபமைன் பாதையை நீங்க மாத்தி அமைக்கிறீங்க. எதிர்காலத்துக்காக ஒரு விஷயத்தை தள்ளி போடுற அந்த டிலேடு கிராட்டிஃபிகேஷன் மனநிலையே மூளை கத்துக்குது. வாவ்! அந்த 100 ரூபாயை சேமிக்கிற பழக்கம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா, அடுத்த முறை ஒரு தேவையற்ற செலவு வரும்போது உங்க மூளை தானாவே அதை தடுத்து நிறுத்தும். அந்த பழக்கம்தான் பல 100 ரூபாய்களை லட்சங்களா மாத்திர அடித்தளம். வாவ்! இது ரொம்ப ஆழமான விளக்கம். அப்போ சேமிப்பு அப்படிங்கிறது வெறும் பேங்க் அக்கவுண்ட்ல நடக்கிற ஒரு கூட்டல் கழித்தல் இல்ல. அது நம்ம மூளையில நடக்கிற ஒரு புரோகிராமிங். ஆமா, அப்படிதான் சொல்லணும். நம்ம பணத்தை நாமே கட்டுப்படுத்துறோம் அப்படிங்கிற அந்த அதிகாரம் தேவையற்ற செலவுகளை தானாவே வெட்டி எறிஞ்சிடும். இத கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க உங்க சேமிப்ப ஒரு தொகையா பார்க்காம உங்க மனச வலிமையாக்குற ஒரு பயிற்சியா பாருங்க. சரியா சொன்னீங்க. அந்த பயிற்சி உங்களை பாதுகாப்பான ஒரு எல்லைக்குள்ள வச்சிருக்கும். சாணக்கியர் இதத்தான் பாதுகாக்கும் கலைன்னு சொல்றாரு. அருமை. இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி வருது. நான் ரொம்ப ஒழுக்கமா இருக்கேன். என் வாளில எந்த ஓட்டையும் இல்ல. சிறுக சிறுக பணத்தையும் சேமிக்க பழகிட்டேன். சூப்பர். எல்லாமே சரியா போயிட்டு இருக்கு. ஆனா என் பக்கத்துல இருக்கிற ஒருத்தர் வேணும்னே என் வாளியை எட்டி உதைச்சா என்ன ஆகுறது? அதாவது நம்மளோட சுற்றுப்புறம், நம்ம கூட பழகுற ஆட்கள், இவங்கள பத்தி சாணக்கியர் எதுவும் எச்சரிக்கிறாரா? நமது ஆதாரங்களோட மிக முக்கியமான பகுதியே இதுதான். சாணக்கியர் ஒரு வலுவான எச்சரிக்கையை கொடுக்கறாரு. தவறான மனிதர்களோட சேரும் இடத்துல முன்னேற்றம் இருக்காதுன்னு அவர் சொல்றாரு. தவறான மனிதர்கள்னா இங்க யார சொல்றார்? நம்ம கிட்ட பணத்தை ஏமாத்துறவங்களையா? ஏமாத்துறவங்கள மட்டும் அவர் சொல்லல. நீங்க எவ்வளவுதான் சுயக்கட்டுப்பாடோட இருந்தாலும் உங்க நட்பு வட்டமோ உங்க சூழலோ தவறா இருந்தா உங்க செல்வம் உங்களை அறியாமலேயே அழிஞ்சிடும். அன்பா இருந்துகிட்டே உங்க பொருளாதாரத்தை குழி தோண்டி புதைக்கிறவங்களையும் சேர்த்துதான் அவர் சொல்றாரு. ஓ, அன்பா இருந்துகிட்டே அழிக்கிறாங்களா? அது எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? இத நவீன பொருளாதாரத்துல லைஃப் ஸ்டைல் கிரீப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம் உங்க நண்பர்களை நினைச்சு பாருங்க. அவங்க எதை பத்தி அதிகம் பேசுறாங்க? யூஷ்வலா படத்துக்கு போலாம், சாப்பிட போலான்னு தானே பேசுவாங்க. அதுதான் பிரச்சனை. வான்னச்சான், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பார்ட்டி பண்ணலாம், இல்ல புதுசா ஒரு ஃபோன் வந்திருக்கு, இஎம்ஐல எடுத்துடலாம் அப்படின்னு உங்களை உந்தி தள்ளுற நண்பர்களா இருந்தா நீங்க எவ்வளவுதான் சேமிக்க நினைச்சாலோ அவங்க உங்களை செலவு பண்ண வச்சுடுவாங்க. ஆமா, இது எனக்கு மிகப்பெரிய ஒரு திறவுகோலா படுது. அப்போ நான் யார் கூட நேர செலவழிக்கிறேனோ அவங்க தான் என் பேங்க் பேலன்ஸ தீர்மானிக்கிறாங்க. ஆமா, அதாவது பொருளாதாரம் அப்படிங்கிறது தனிப்பட்ட விஷயம் இல்ல, அது ஒரு சமூக வலைப்பின்னல், ஒரு சோஷியல் நெட்வொர்க். கரெக்ட். நிதி பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது தொற்று நோய் மாதிரி பரவக்கூடியது. உங்க நண்பர்கள் சேமிப்பை பத்தி பேசுறவங்களா,
புது பிசினஸ பத்தி விவாதிக்கிறவங்களா இருந்தா நீங்களும் இயல்பாவே அந்த திசையில பயணிப்பீங்க. கண்டிப்பா. அவங்க வீக்கெண்ட்ல பணத்தை எப்படி வீணாக்கலான்னு யோசிக்கிறவங்களா இருந்தா அந்த ஈர்ப்பு விசை உங்களையும் கீழே இழுத்துடும். அதனால தான் செல்வத்தை வளர்க்க நினைக்கிறவங்க தங்கள் சூழலையும் பழகும் மனிதர்களையும் ரொம்ப கவனமா தேர்ந்தெடுக்கணும்னு சாணக்கியர் சொல்றாரு. இத கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. நீங்க தினமும் பழகுற அந்த 3 அல்லது 5 நபர்கள் யார்? அவங்க உங்க இலக்குகளை நோக்கி உந்து தள்ளுறாங்களா? இல்லனா உங்களோட சேமிப்ப உங்க ஒழுக்கத்தை நீர்த்து போகச் செய்றாங்களான்னு யோசிக்கணும். ஆமா, உங்க நண்பர்களை மாத்துறது உங்க பொருளாதாரத்தை மாத்துறதுக்கான முதல் படியா கூட இருக்கலாம். இது கசப்பான உண்மையா இருந்தாலும் சாணக்கியரோட பார்வையில தவிர்க்க முடியாத ஒரு விதி. சரி, இப்போ ஒட்டுமொத்த படத்தையும் பாப்போம். நான் ஒழுக்கமா இருக்கேன், வாலில ஓட்டகள் இல்ல, சேமிக்க பழகிட்டேன், எனக்கு நல்ல ஊக்கமளிக்கிற நண்பர்கள் வட்டமும் அமைஞ்சிடுச்சு, எல்லாமே கச்சிதமா இருக்கு. ஓகே. இப்போ நான் ஏன் நினைச்ச உடனே கோடீஸ்வரன் ஆக முடியறதில்ல? ஏன் என் கனவுகள் உடனே நனவாக மாட்டேங்குது? இங்கதான் சாணக்கியர் தனது கடைசி மற்றும் மிக முக்கியமான ரகசியத்தை வெளிப்படுத்துறாரு. அதுதான் காலம் மற்றும் பொறுமை. விரைவாக வந்த செல்வம் விரைவாக போகும் அப்படிங்கிறது அவருடைய வாக்கு. காலம் மற்றும் பொறுமை. ஆனா இன்னைக்கு பலருக்கும் இது பிடிக்கிறது இல்லையே. எல்லாருக்கும் இன்ஸ்டன்ட் மணி தேவைப்படுது. லாட்டரி அடிக்கணும், இல்ல ஏதோ ஒரு கிரிப்டோல முதலீடு பண்ணி ஒரே ராத்திரில கோடீஸ்வரன் ஆயிடணும்னு ஒரு மாயையில பலரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அந்த மாயை தான் அவங்கள மீண்டும் மீண்டும் வறுமையில தள்ளுது. விரைவாக வந்த செல்வம் ஏன் விரைவாக போகுது தெரியுமா? ஏன்? திடீர்னு ஒருத்தருக்கு பெரிய தொகை கிடைக்குதுன்னு வச்சுப்போம். அவர்கிட்ட அந்த பணத்தை நிர்வகிக்கிற ஒழுக்கமோ சேமிக்கிற மனநிலையோ அதுக்கு முன்னாடி இருந்திருக்காது. செல்வத்தை தாங்குற திறன் அவர்கிட்ட உருவாகி இருக்காது. ஓ, அந்த வாளி இன்னும் ரெடி ஆகலன்னு சொல்றீங்க. கரெக்ட். அதனால அந்த பணம் வந்த வேகத்திலேயே அவருடைய தவறான பழக்க வழக்கங்களால அவரை விட்டு போயிடும். பல லாட்டரி வின்னர்ஸ் சில வருஷங்கள்லயே மீண்டும் பழைய நிலைமைக்கோ இல்ல அதற்கும் கீழால நிலைமைக்கோ போறத நாம இன்னைக்கும் பார்க்கறோம். இப்போ இத நான் எப்படி ஒப்பிடலான்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாரும் விரும்பி சாப்பிடுற ஃபாஸ்ட் ஃபுட் எடுத்துக்கலாம். பர்கரோ பீட்சாவோ சாப்பிடும்போது அந்த நிமிஷம் நாக்குக்கு ரொம்ப ருசியா இருக்கும். ஆமா, உடனடி திருப்தி கிடைக்கும். உடனே பசி அடங்கின மாதிரி ஒரு மாய உருவாகும். ஆனா அதுல எந்த சத்துமே கிடையாது. கொஞ்ச நேரத்திலே திரும்பவும் பசிக்கும். நீண்ட கால அளவுல பார்த்தா அது உடம்புக்கு பெரிய நோயத்தான் கொடுக்கும். உடனடி பணம் அப்படிங்கறதும் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி தான். ரொம்ப சரியான உதாரணம். ஆனா வீட்ல பொறுமையா காய்கறிகள் எல்லாம் நறுக்கி சரியான பதத்துல மசாலா சேர்த்து சமைக்கிற உணவு நேரம் எடுக்கலாம். ஆனா அதுதான் உடம்புக்கு நிரந்தரமான வலிமை. பொறுமையா சேர்க்கிற செல்வமும் இது போலதான் நான் நினைக்கிறேன். அற்புதமான ஒரு ஒப்பீடு. வீட்டின் சமையலறையில நடக்கிற அந்த பொறுமையான சமையல் எப்படி ஆரோக்கியத்தை கொடுக்குதோ அதே போலதான் சிறுக சிறுக சேரும் செல்வமும். ஒரு விதைய விதைச்சிட்டு அடுத்த நாளே அது மரமாகி பழம் தரணும்னு நம்ம இயற்கையை வற்புறுத்த முடியாது. ஆமா, வேர்கள் ஆழமா பூமியில இறங்குறதுக்கு ஒரு காலம் தேவை. அந்த பொறுமையோடு தொடர்ந்து உழைக்கிற மனுஷனை வெற்றி நீண்ட காலம் விட்டு போகாது அப்படின்னு நமது ஆதாரங்கள் ஆணித்தரமா பதிவு செய்யுது. கஷ்டப்பட்டு உழைச்சு சிறுக சிறுக சேர்க்கிற அந்த பயணம் பணத்தை மட்டும் தர்றதில்ல. அந்த பணத்தை எப்படி நிர்வகிக்கணும், யார் யார்கிட்ட எப்படி நடந்து கொள்ளணும், வாழ்க்கையோட மேடு பள்ளங்களை எப்படி சமாளிக்கணும்னு ஒட்டுமொத்த பாடத்தையும் நமக்கு கத்துக் கொடுக்குது. அதுதான் அந்த பயணத்தோட உண்மையான மதிப்பு. அந்த பயணம்தான் செல்வத்தை நிலைநிறுத்துற ஆணிவேர். அதனாலதான் சாணக்கியர் செல்வத்தை ஒரு டெஸ்டினேஷனா, ஒரு முடிவா பார்க்காம அதை ஒரு பயணமா பார்க்க சொல்றாரு. அந்த பயணத்துல நீங்க பெறுற முதிர்ச்சி தான் உங்க உண்மையான செல்வம். ரொம்ப ஆழமான, அதே சமயம் நடைமுறைக்கு தேவையான சிந்தனைகள். நாம இதுவரைக்கும் பேசின விஷயங்களை, இந்த ஆழமான உரையாடலோட சாராம்சத்தை மீண்டும் ஒரு முறை சுருக்கமா நினைவூட்டலான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. சாணக்கியர் சொல்ற நிலையான செல்வத்தோட அந்த 4 ரகசியங்கள். 1. ஒழுக்கம். சோம்பேறித்தனத்தை ஒழிச்சு நேரத்தை மதிச்சு வாழில உள்ள ஓட்டைகளை அடைக்கிறது. 2. சேமிப்பு. அதாவது எவ்வளவு சம்பாதிக்கிறோம் அப்படிங்கறத விட எவ்வளவு பாதுகாக்கிறோங்கிற மனநிலையை வளர்க்கறது, மூளைக்கு கட்டுப்பாட்டை பழக்கப்படுத்துறது. கரெக்ட். 3. நல்ல சூழல். நமது பொருளாதார இலக்குகளை ஆதரிக்கிற சரியான நம்பர்களை தேர்ந்தெடுக்கிறது. 4. பொறுமையான உழைப்பு. குறுக்கு வழியை தேடாம, ஃபாஸ்ட் ஃபுட் செல்வத்தின் பின்னால ஓடாம, காலத்தின் மீதும் உழைக்கின் மீதும் நம்பிக்கை வைக்கிறது. இந்த 4 விதிகளையும் ஆழமா உள்வாங்கி பார்க்கும்போது ஒரு மாபெரும் உண்மை நமக்கு புலப்படுது. நீங்க இந்த 4 விஷயங்களையும் வெறும் பணத்துக்காக மட்டும் கடைப்பிடிச்சா உங்களுக்கு செல்வம் மட்டுமல்ல, அதைவிட பெரியதா உங்க வாழ்க்கையில நிம்மதியும் தேடி வரும். அதுதான் அந்த பீஸ் ஆஃப் மைண்ட்.
அதுவே சாணக்கியரோட உண்மையான இலக்கு. நிம்மதி. அதுதான் நாம எல்லாரும் தேடி ஓடுற இறுதி இலக்கு. எவ்ளோ பணம் இருந்தாலும் ராத்திரியில நிம்மதியான தூக்கம் இல்லைன்னா அந்த செல்வத்தால எந்த பயனும் இல்ல. இந்த 4 விதிகளும் நம்மள பொருளாதார ரீதியா மட்டுமல்ல, மனரீதியாவும் சமூக ரீதியாவும் வலிமையாக்குது. வெறும் எண்களை பற்றி கவலைப்படாம நம்மளோட குணாதிசயங்களை செதுக்கிறது மூலமா எப்படி செல்வத்தை ஈர்க்கலான்னு சாணக்கியர் சொல்லியிருக்கிறது 1000 வருஷங்கள் ஆனாலும் அழியாத ஒரு தத்துவமா இருக்கு. இது நவீன பொருளாதார நிபுணர்களுக்கும் மனநல நிபுணர்களுக்கும் கூட ஒரு மிகப்பெரிய பாடம்தான். மனுஷனை மையப்படுத்தின ஒரு பொருளாதாரம் இது. இன்னைக்கு நாம விவாதிச்ச இந்த ஆதாரங்கள் உங்களுக்கு புதிய வெளிச்சத்தை கொடுத்திருக்கோன்னு நாங்க நம்புறோம். ஆனா உங்களிடமிருந்து விடை பெறறதுக்கு முன் நீங்க தனியா உட்கார்ந்து சிந்திச்சு பார்க்க ஒரு சுவாரஸ்யமான, சற்றே முரண்பாடான கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். என்ன கேள்வி அது? விரைவாக வந்த செல்வம் விரைவாக போகும்னு பொறுமையே நிலையான செல்வத்தோட திறவுகோல்னும் சாணக்கியர் அடிச்சு சொன்னாரு. ஆனா இன்றைய உலக ஒரு நிமிஷம் உற்று நோக்குங்க. நாம பயன்படுத்துற கிரெடிட் கார்ட்ஸ், பை நவ் பே லேட்டர், அதாவது இப்ப வாங்குங்க அப்புறம் பணம் கட்டுங்கன்னு சொல்ற திட்டங்கள், எந்த பொருளுக்கு எடுத்தாலும் உடனே கிடைக்கிற இஎம்ஐ வசதிகள், இதெல்லாம் எதை குறிக்குது? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. நமது பொறுமையை அழிச்சு நமக்கு உடனடி மகிழ்ச்சியை வழங்கி சாணக்கியரோட இந்த அடிப்படை விதியை மீறதுக்காகவே ரொம்ப சாதுரியமா உருவாக்கப்பட்டவை தானா இந்த திட்டங்களா? நவீன தொழில்நுட்பங்கள் நம்மள செல்வந்தர்கள் ஆக்குதா, இல்லனா நம்மளோட சேமிக்கிற பழக்கத்தையும் பொறுமையும் கொஞ்சம் கொஞ்சமா கொன்று என்றென்றும் நம்மளை வறுமைக்குள்ள தள்ள பாக்குதா? நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த சிந்தனையோடு உங்களிடமிருந்து விடை பெறுகிறோம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தேடலில் சந்திப்போம்.